இங்க ஒரு போலீஸ்காரர் அவர் டியூட்டிய பாக்குறதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான திங்ஸ வாங்கிட்டு ஜீப்ல ஒரு மலைப்பகுதிக்கு போறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கன்னை லோட் பண்ணிட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கில இருந்து இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வருது. அந்த நேரத்துல போலீஸ்காரருடைய ஃப்ரெண்ட் சுதீப் வரா, இன்ஸ்பெக்டர்ல இருந்து நிறைய போலீஸ் ஆபீசர்ஸும் வந்துறாங்க. எதுக்குன்னா அங்க ஒரு மனுஷனோட கை துண்டு கிடைக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த நேரத்துல இந்த சுதீப் இன்னொரு இடத்துல 2 நாய்ங்க தோண்டிட்டு இருக்கிறத பார்க்க போறான். பார்த்தா அந்த மண்ணுக்குள்ள கைய புதைச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்ததும் ரொம்ப பயத்துல இருக்கும்போது அவன் நிழல பார்த்தா அவனுக்கு பின்னாடி யாரோ கன்னை வச்சுட்டு இருக்காங்க. யாருன்னா இந்த போலீஸ்காரன் தான். உடனே எதுவுமே தெரியாம அந்த நாய்ங்க பள்ளம் தோண்டி போட்டுக்கிறத மூடிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அப்புறம் இந்த பையன் அவன் போன சார்ஜ் போடுறான். இத பார்த்த இந்த போலீஸ்கார் கை துண்ட பார்த்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லிடுவான்னு அவங்க கிட்ட கேஷுவலா ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு போன கேட்க, அவன் போன்ல உள்ள சிம்ம கலட்டி அந்த பாறையில நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் சிம் கார்டை போட்டுட்டு சிக்னல் இல்லைன்னு கொடுத்துறான். வேற வழியே இல்லாம ரேடியோ ரிசீவரை எடுத்துட்டு கொலைக்காரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, இதை எல்லாத்தையுமே இந்த போலீஸ்கார் வாக்கி டாக்கில கேட்டுட்டாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர்ல இருந்த நிறைய போலீஸ் ஆபீசர்ஸும் வர, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸும் இன்னொரு இடத்துல கிடைக்குது. அதனால எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு போன உடனே இந்த போலீஸ்கார் மட்டும் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க அவன் ஏற்கனவே சுதீப்ப இந்த போலீஸ் எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு கட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த சுதீப் அந்த போலீஸ்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சு போக கடைசியில இந்த போலீஸ்கார் இந்த சுதீப்பை பிடிச்சிடான்.